தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அகத்திய முனிவர் அவர் சமுத்திரத்து நீரை வற்றச் செய்கிறார். அதுக்கப்புறம் தேவர்கள் அந்த காளையர்களை கொன்று குவிக்கின்றனர். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ சமுத்திரத்தை நீரால் நிரப்ப வேண்டும் அப்படின் போது அகத்தியர் சொல்றார், அது ஜீரணமாகிவிட்டது, இனிமே முடியாது என்றாரு. இப்போ சமுத்திரத்தில் தண்ணி வேணுமே, அதனால அந்த தேவர்கள்லாம் பிரம்மதேவரிடம் சென்று முறையிடுகின்றனர். அவர் அது நிரம்பும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றார். அது எப்படி நிரம்பும் அப்படின்றது தான் இப்போ யுதிஷ்டருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அப்போ லோமச மகரிஷி சொல்கிறார், அதாவது முன்ன ஒரு காலத்துல இந்த இஷ்வாகு குலத்துல சகரன் அப்படின்ற ஒரு அரசன் தோன்றினான். நல்ல அரசன். அவன் இந்த அசுரர்களை எல்லாம் ஜெயித்து அரசர்களை எல்லாம் தன்வசப்படுத்தி நல்லாட்சி புரிந்து வருகின்றான். அவனுக்கு வைதர்பி, சைப்யை அப்படின்னு 2 மனைவிகள். ஆனா பாருங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால கைலாச மலைக்கு சென்று, யாரு மனைவிகளுடன் கைலாச மலைக்கு சென்று அந்த இறைவனை சங்கரனை குறித்து தவம் செய்கிறான். அப்போ சங்கரர் தோன்றுகிறார். உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின் போது அந்த குழந்தை வரம் கேட்கிறான். அப்போ அந்த இறைவன் அந்த சகரனுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, 2 மனைவிகள் இல்லையா, ஒரு மனைவிக்கு ரொம்ப கொழுப்புடன் கூடிய சூரர்களான 60,000 குழந்தைகள் பிறப்பார்கள். ஆனா அவங்க அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் நாசம் அடைந்து விடுவார்கள். இன்னொரு மனைவிக்கு உன்னுடைய வம்சத்தை தரிக்கக்கூடிய சூரனான ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்றார். அதற்கு பிறகு இவரும் தேசத்துக்கு வந்து விடுகின்றார். இங்க வந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வைதர்பி, சைபியை 2 பேரும் கர்ப்பமாகின்றார்கள். அதுக்கப்புறமா முதல்ல வைதர்பி இருக்கா இல்லையா, அவளுக்கு சுரைக்காய் மாதிரி ஒரு கர்ப்பம் பிறக்கின்றது. சைபியைக்கு ஒரு மகன் பிறக்கின்றான். இப்போ இதை பார்த்த உடனே இந்த சகரன் என்ன யோசிக்கிறான், 60,000 குழந்தைகள், ஆனால் அதுங்க கொழுப்படுத்து திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் நாசம் அடைந்து விடும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பேசாம இந்த சுரைக்காய் மாதிரி இருக்குதே, இதை இப்பவே நம்ம அழிச்சு ஒழிச்சிட்டோம்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த 60,000 குழந்தையா பிறந்து வளர்ந்து அது எல்லாருக்கும் நாசம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் நாசம் பண்றது, இதையெல்லாம் நாம தடுக்கலாமே அப்படின்னு அந்த சுரக்காய் மாதிரி இருக்க அதை போய் அழிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்ல நினைக்கும் பொழுது அசரீரி கேட்கின்றது, இந்த மாதிரிலாம் சாகசம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காத, இது அந்த மகாதேவருடைய கட்டளை. நீ என்ன பண்ணு, அந்த சுரைக்காய் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கின்ற அந்த விதைகள் அதை நெய்யால் நிரப்பப்பட்ட ஆவி சூழ்ந்த பாத்திரங்களில் அதை இட்டு நிரப்பு. அதிலிருந்து உனக்கு 60,000 குழந்தைகள் பிறப்பார்கள். அவங்கள நீ வளர்த்துட்டு வரணும். இது அந்த சங்கரருடைய ஆணை, அதை நீ மீறாதே அப்படின்னு அந்த அசரீரி கேட்ட உடனே இவனை என்ன பண்றான், அந்த சுரைக்காய் மாதிரி இருக்கு இல்லையா, அதிலிருந்து அந்த விதைகளை எடுத்து 60,000 குடங்கள் அதில் நெய்யால் நிரப்பப்பட்டு அந்த ஆவிகள் சூழ அந்த நெய் குடங்களில் அந்த வித்துக்களை போட்டு தாதிமார்கள், நன்றாக பராமரிக்கக்கூடிய தாதிமார்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து அனுப்புறான். இப்போ 60,000 குழந்தைகள் அந்த சகரனுக்கு பிறக்கின்றன. இந்த பக்கம் சைபியைக்கு ஒரே ஒரு பையன் பிறந்து அவனும் வளர்ந்துட்டு வரான். இப்போ அந்த குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு, அதுதான் ஏற்கனவே கடவுளை சொல்லியிருக்காரு, அதனால ரொம்ப துஷ்ட பசங்களா இருக்குதுங்க. தேவர்களிடத்துல சண்டைக்கு போதுங்க, அவங்கள கண்ணாபின்னான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதுங்க. தேவர்களெல்லாம் என்ன பண்றாங்க, பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு முறையிடுகின்றார்கள். இந்த மாதிரி சகரனுக்கு 60,000 குழந்தை பிறந்திருக்குது, அதுங்கெல்லாம் எங்களை துன்பப்படுத்துகின்றார்கள் அப்படின்னும் போது பிரம்மதேவன் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, விரைவிலேயே அவர்கள் அழியப் போகின்றார்கள், உங்களுடைய தொல்லையெல்லாம் மறைந்துவிடும் அப்படின்றார். அதற்கு பிறகு இந்த சகரன் அவர் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அஸ்வமேத யாகம் அப்படின்னும் போது அந்த குதிரை ஒன்று அதை அப்படியே சுதந்திரமாக போக விடுவாங்க. அது எந்தெந்த திக்குகள்லாம் போயிட்டு வருதோ அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கின்றது அஸ்வமேத யாகத்தில். அதே மாதிரி அவருடைய குதிரையை சுதந்திரமாக போக விடுகின்றார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை காணும். இப்போ அந்த குதிரை இல்லாமல் யாகம் முடிவடையாது, அது திரும்பி வரணும் மறுபடியும். அவர் சகரன் என்ன பண்ணுறாரு, அந்த 60,000 புதல்வர்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி அஸ்வமேத யாக குதிரை காணாமல் போய்விட்டது, எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்றாரு.
அதே மாதிரி இந்த 60,000 பேரும் மூலமுக்கெல்லாம் போயிட்டு தேடுறாங்க, எல்லா திசைகளிலும் போய் தேடுகின்றனர். குதிரை எங்க போச்சுன்னு தெரியல. நேரா இங்க திரும்பி வராங்க. தந்தையை பார்த்து, தந்தையே நாங்களும் எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டோம், ஒரு இடம் பாக்கி இல்லை, ஆனா அந்த குதிரையை காணுமே அப்படின்றாங்க. இங்கதான் விதி விளையாடியது அப்படின்னு சொல்லலாமா? சகரன் சொல்றாரு, திரும்பி வராம போய் தொலைங்க அப்படின்றாரு. அதை கண்டுபிடிக்க முடியாம என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? அதை கண்டுபிடிச்சாதான் நீங்க திரும்பி வரணும், அந்த குதிரை இல்லாம நீங்க வரக்கூடாது அப்படின்றாரு. முதல்ல சொன்ன வார்த்தை என்ன? திரும்பி வராம போய் தொலைங்கோ அப்படின்றாரு. அதே மாதிரி இவங்களும் மறுபடியும் ரொம்ப மும்முரமா தேட ஆரம்பிக்கின்றாங்க. அப்போ ஒரு இடத்துல அந்த குதிரையுடைய கால் தடங்கள் சமுத்திரத்தில் போய் முடிகிறத பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? சமுத்திரத்தை பழக்கிறாங்க, வெட்டுறாங்க, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொல்றாங்க. அப்படியே ஏராளமான பிணக்கூவியலாக இருக்கின்றது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பாதாள லோகத்துக்குள்ள அந்த குதிரையுடைய காலடி தடங்கள் போகின்றன அப்படின்றத பார்க்குறாங்க. அந்த காலடி தடங்களை ஃபாலோ பண்ணிக்கினே உள்ளே போனால் கபிலர் மகரிஷி அவரு அங்கே இருக்கார். இவங்க அதை பற்றிலாம் கவலையப்படலை. குதிரை எங்களுக்கு அதுதான் வேணும், எங்கே இருக்குது அந்த குதிரை அப்படின்னு சொல்லிட்டு இவரை மதிக்காமல் அந்த குதிரையை தேடிட்டு அதை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. கபிலர் என்ன பண்ணுறாரு? அவருடைய கண்களை அகலமாக விரித்து அதிலிருந்து வந்த நெருப்பால் அந்த 60,000 பேரையும் ஒரே நேரத்தில் சுட்டெரித்து விட்டார். அதுதான் அவங்களுடைய விதி. சங்கரர் அதான சொன்னார், 60,000 குழந்தைகள் ஆனால் ஒரே நேரத்தில் நாசமாவாங்க அப்படின்னாங்க. அதை மாற்ற முடியுமா? இப்போ நாரத மகரிஷி என்ன பண்றார்? இதை வந்து சகரன் கிட்ட சொல்றார். இந்த மாதிரி உன்னுடைய 60,000 புதல்வர்களும் ஒரே நேரத்தில் அழிந்து விட்டனர் அப்படின்னு. அவனுக்கு கவலையாகத்தான் இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் துஷ்ட பசங்களா இருந்தாலும் பசங்க தானே. அடுத்தது சகரன் என்ன பண்றார்? அவருடைய பேரன் அம்சுமான்னு பேர், அவனை கூப்பிடுறார். கூப்பிட்டு இந்த மாதிரி நாரத மகரிஷி சொன்னார், 60,000 புதல்வர்களும் ஒரே நேரத்தில் வந்து அழிக்கப்பட்டனர். உன்னுடைய தந்தையும் என்னால் விடப்பட்டான் அப்படின்னா உனக்கு எனக்கு சங்காந்தமே இல்லை, நீ யாரோ நான் யாரோ, நீ இதோட போயிரு அப்படின்ட்டு நாட்டை விட்டு துரத்திட்டார். அதுதான் விடப்பட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த அஸ்வமேத குதிரை அதுவும் திரும்பி வரவில்லை. நீதான் வந்து அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்கே அழைத்து வந்து அந்த யாகத்தை நிறைவு பெற செய்ய வேண்டும் அப்படின்றார். இந்த இடத்துல யுதிஷ்டர் கேட்கிறாரு, அது அம்சுமான் அவருடைய பேரன்னு சொல்றீங்க, தந்தையார் வந்து இவரால் விடப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்க, என்ன காரணத்துக்காக, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்போ லோமச மகரிஷி சொல்றார், வைதர்பிக்கு இந்த 60,000 குழந்தைகள் பிறந்தன, அதுதான் இப்போ செத்து போயிட்டதுன்றதை பார்க்கிறோம். சைவ்யைக்கு ஒரே ஒரு புதல்வன் பிறந்தான் இல்லையா, அவன் பேரு அசமஞ்சன். இந்த அசமஞ்சன் அப்படின்ற பேரை கேட்கும்போது இன்னைக்கு நாம் வந்து ஒரு மாதிரி சும்மா சோம்பேறியாக இருக்காங்கள வந்து அசமஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு ஏன் அசமஞ்சன்னு பேர் வச்சாங்க? அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல விஷயங்களை வந்து நம்ம எதிரான அர்த்தத்தில் கூட உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு. உதாரணமாக அசால்ட்டாக அப்படியே பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா சாதாரணமாக பண்ணிட்டு போவான். ஆனால் அசால்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஆஹா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆப்ளிகேஷன். இது வந்து ஆப்ளிகேஷனை செஞ்சால் செய்யுங்க, இஷ்டம் இருந்தால் செய்யுங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் ஆப்ளிகேஷன் அப்படின்னா மேண்டேட்ரி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த அகோரம் அப்படின்றது. கோரம் அப்படின்னா தான் வந்து பார்க்க சகிக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம். அகோரம் அப்படின்னா அப்படி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அகோரம் அப்படின்னா நம்ம அது அர்த்தம் புரியாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் இந்த அசமஞ்சம் அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, அவனுக்கு ஏன் அசமஞ்சன்னு பேர் வந்தது எனக்கு தெரியல. நண்பர்கள் யாராவது இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த அசமஞ்சன் என்ன பண்ணுறான்னா, வளர்ந்து வரும்பொழுது ஊருக்குள்ளே போயிட்டு, என்ன ராஜாவோட பையன் இல்லையா, அதனால் யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. இந்த சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் அப்படியே தலைமுடியோட கொத்தா தூக்கி அவங்க கத்த தண்ணீர் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ராஜா கிட்ட வராங்க. நீங்கள் பகைவர்கள் எதிரிகள் அவங்க கிட்டேருந்து குடிமக்களாகிய எங்களை காப்பாத்துறீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த அசமஞ்சன் கிட்டேருந்து நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது, இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. உடனே கூட இருக்கவங்களெல்லாம் மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு உடனடியாக இவனை வந்து என் கண்ணு முன்னாடி இல்லாமல் நாட்டை விட்டு துரத்துங்க, இங்கே இருக்கவே கூடாது இந்த பையன் அப்படின்ட்டாரு. நல்லா யோசிக்கணும்.
60,000 பசங்க ஒரு பக்கம், அவங்க வந்து ஒரேடியா நாசம் அடைவார்கள் அப்படின்னு அந்த சிவபெருமானே சொல்லியிருக்கார். அப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான். ஆனா அவனும் வந்து துஷ்டத்தனம் பண்றான் அப்படின்றதுனால என் கண்ணு முன்னாடியே நிக்காத, அவனை நாட்டை விட்டே துரத்திடு அப்படின்றாரு அந்த ராஜா. புள்ள அப்படின்றதுக்காக அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான், நீங்க சும்மா அவனா கதை சொல்றீங்க அப்படின்னு அதை மறுக்கவோ, இல்லை இந்த மாதிரி புள்ள மேலே யார் யாரெல்லாம் வந்து குற்றம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடவோ செய்யலை. தப்புன்னா தப்பு தான், நீ இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவரை வெள்ளத்தள்ளு அப்படின்றார். அந்த அளவுக்கு நீதியுடன் ஆட்சி புரிந்தனர் அன்றைக்கு இருந்த மன்னர்கள். இப்போ அம்சுமான் வந்து அந்த பாதாள லோகத்தை நோக்கி செல்கிறான். அங்க வந்து கபிலர் இருக்கிறத பார்க்கறான். அவரை வணங்கி இந்த மாதிரி வந்து நான் இன்னார் அப்படின்றான். அப்போ கபிலரும் என்ன பண்றாரு, நீ இவ்வளவு மரியாதையுடன் இவ்வளவு வணக்கத்துடன் இருக்கின்றாய், அதனால நீ கேட்கும் வரங்களை நான் தருகின்றேன் அப்படின்றார். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து அந்த குதிரையை மீட்டுக்கொண்டு அம்சுமான் வந்து தாத்தா கிட்ட வரான். இந்த மாதிரி அசுமேத யாக குதிரை நான் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாவது, யாகமும் முற்று பெறுகின்றது. அதுக்கப்புறம் அவர் நீண்ட நாள் அரசாட்சி செய்துவிட்டு ராஜ்யத்தை பேரங்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து சொர்க்கத்துக்கு போகிறார். 60,000 பேர் ஒரேடியாக செத்து போயிட்டாங்க. இந்த அசமஞ்சன் ஒரே பையன், தைபேக்கு பிறந்தவன், அவனை வந்து நாட்டுக்கே வராதன்னு துரத்தி விட்டுட்டாரு. அட்லீஸ்ட் பதவி கொடுக்கும் போதாவது வாரிசு அப்படின்றதுக்காக வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளோதான், துஷ்ட பையனை உள்ளே சேர்க்க முடியாது அப்படின்ட்டு பேரன் கிட்ட பதவியை கொடுத்துட்டு அவர் போயிடுறாருங்க. அதே மாதிரி அம்சுமானும் ஆட்சி செய்கிறான். அதெல்லாம் ஆட்சி செய்த பிறகு அவனுக்கு திலீபன் அப்படின்ற ஒரு மகன் பிறக்கின்றான். அவன்கிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அம்சுமான் காலமாகிறார். இந்த திலீபன் என்ன பண்றாரு, இந்த சமுத்திரம் அதுல நீரை நிரப்ப வேண்டும், நம்மளுடைய மூதாதையர்கள் என்னதான் இருந்தாலும் அந்த 60,000 பேர் அழிந்து போனார்கள் அப்படின்னாலும் மூதாதையர்கள் தானே, அவர்கள் சொர்க்கம் போக வேண்டும், இதுக்கு வந்து அந்த சமுத்திரத்தை நீரால் நிரப்ப வேண்டும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி செய்கிறான். ஆனா அவனால அது முடியல. அவனுக்கு பிறந்த மகன்தான் பகீரதன். அவன்தான் வந்து கங்கையை கொண்டு வர போகின்றான். இப்போ பகீரதன் என்ன பண்றான், அவன் சின்ன வயசுலேயே தர்மவானாக இருக்கின்றான், தவத்தில் சிறந்தவனாக இருக்கின்றான். அதே மாதிரி இமயமலைக்கு போயிட்டு அங்க கடும் தவம் செய்கின்றான் பகீரதன். ஆக்சுவலா இதுல இருக்கிற குறிப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இமயமலை இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது என்னன்னா வெறும் அந்த பனி சூழ்ந்த மலை, அவ்வளவுதான். ஆனா அன்றைக்கு இமயமலையில வந்து மரங்கள்லாம் இருந்திருக்கின்றன, சோலைகள்லாம் இருந்திருக்கின்றன, விலங்குகள் பறவைகள்லாம் ஏராளமாக இருந்திருக்கின்றன. இதெல்லாம் அந்த குறிப்பில் வருகின்றது, இமயமலையில என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு. இதுவுமே வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அவனுடைய தவத்துக்கு மெச்சி கங்கை ஒரு உருவம் கொண்டு வருகிறாள். உனக்கு என்ன வேணும் அப்படின் போது அவன் சொல்ற, அது மாதிரி என்னுடைய மூதாதையர்கள் அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகலை, அந்த கங்கை நீர் அவர்கள் மேல பட்டா மட்டும்தான் அவர்களுடைய பாவம் எல்லாம் நீங்கி அவங்க கங்கைக்கு போவாங்க, அதனால நீங்க வந்து இங்க பூமிக்கு வர வேண்டும் அப்படின்றான். அப்போ கங்கை சொல்றா, நான் வரேன், சொர்க்கலோகத்திலிருந்து நான் இங்க வருகிறேன், ஆனால் அந்த ஃபோர்ஸ் அதை வந்து சிவபெருமானால மட்டும்தான் தாங்க முடியும், நீ அவரிடம் போய் வேண்டிக்கொள் அப்படின்னும் போது மறுபடியும் வந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்கிறான். சிவபெருமான் வருகின்றார். அவர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி கங்கை வரேன் அப்படின்னு இருக்காங்க, ஆனா அந்த வேகத்தை உங்களால மட்டும்தான் தாங்க முடியும், சொர்க்கத்திலிருந்து கங்கை இங்க பூமிக்கு வருகின்றது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு வேகமா இருக்கும், அதனால நீங்கள் வந்து அதை தாங்கிக் கொண்டு அந்த கங்கையை பூமிக்கு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறான். சிவபெருமானும் அதற்கு சம்மதிக்கின்றார். அதே மாதிரி கங்கை சொர்க்கத்திலிருந்து மிக வேகமாக பூமிக்கு பாய்கிறாள். அது எங்க, இமயமலை உச்சியில. அப்போ சிவபெருமான் அந்த வேகத்தை தடுத்து தலையில் தாங்கிக் கொள்கிறார். அங்கிருந்து கங்கை பார்த்தீங்கன்னா 3 வழிகளில் வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த சமுத்திரம் நீரால் நிரம்புகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் வந்து நம்ம பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம். இதிலிருந்து தான் அந்த பகீரத பிரயத்தனம் அப்படின்றது வந்தது. இந்த பகீரதன் தவம் அப்படின்றதும் வந்து நிறைய இடங்களில் நம்ம கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். இப்படியாக
அந்த பகீரதன் கங்கை பூமிக்கு வந்த பிறகு கங்கை கேட்குறா, எந்த இடங்களில் வழியை காட்டு நான் பாயணம் அப்படின்னும் போது அவருடைய மூதாதையர்கள் எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வழிகாட்டுகிறான் பகீரதன். அந்த இடங்களிலெல்லாம் கங்கை பாய்கிறாள். அதனால் அவர்கள் பாவம் நீக்கப்பட்டு சொர்க்கம் சென்றார்கள் அப்படின்னு இந்த லோமச மகரிஷி இப்போ எல்லா விஷயங்களையும் யுதிஷ்டருக்கு கூறி முடிக்கின்றார். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.